வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது குரோதி வருஷம் தை மாதத்தில் நிகழவிருக்கும் கணுப்பிடி, கணுப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஸ்திரீகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் இதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கணுப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் பற்றிய முழு விளக்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் 2/10/1125 நாள் 15/1/2025 புதன்கிழமை. முதலாவதாக மாட்டுப்பொங்கல். அன்றைய தினத்திலே நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? அனைவரும் நமது அருகாமையில் இருக்கக்கூடிய கோமாதா சாலைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கோமாதா பசுமாட்டிற்கு பிரமாதமாக மஞ்சள் பூசி அவற்றுக்கு குங்குமப்பொட்டை வைத்து அவைகளுக்கு தேவையான, கோமாதாவிற்கு தேவையான வைக்கோல், பொட்டு மற்றும் தவிடு ஆகியவற்றை எல்லாம் நம்மால் முடிந்தவரை வாங்கி கொடுத்து, பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்து பிரம்மாண்டமாக அந்த பசுமாட்டினுடைய பின்புறமாக தாங்கள் அனைவரும் சாஷ்டாங்கமாக விழுந்த நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்று கேட்டீர்களேயானால், அதாவது கோமாதாவினுடைய சிரசு முதல் பின்பக்கம் வரை, பாதம் வரை அனைத்து இடங்களிலுமே தெய்வங்கள் மற்றும் 33 கோடி தேவர்கள் வந்து வாசம் பண்ணுறா. அதனால் நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா இந்த ஒரே நாளில் நம்மளுக்கு அனைத்து தெய்வங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் 33 கோடி தேவர்களுடைய தேவதைகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த ஸ்திரீகள், பெண்கள் அனைவருக்கும் இனிய கனிப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உலகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இதயங்களுக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இன்றைய தினமானது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த ஸ்திரீகள், பெண்கள், அதாவது பெண் குழந்தைகள் முதல் சுமங்கையாக இருக்கக்கூடிய பெரியவர்கள், பெண்கள் வரை அனைவரும் இன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து தங்களது காலை கடன்களை முடித்துக்கொண்டு ஸ்நானம் செய்யாமல், குளிக்காமல் கணுப்பிடி உருண்டை வைக்க வேண்டும். இப்பொழுது கணிப்பிடி, அதாவது கணுப்பிடி உருண்டை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, எல்லாரும் பிராமணர்கள் மட்டும்தான் அதை கடைபிடிச்சுட்டு இருக்கா. ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தை என்ன சொல்லிருக்குன்னாக்க, பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ர அனைத்து மனித பிரிவுகளாக பிறந்தவர்கள் அனைவருமே அனைத்து ஸ்திரீகளையுமே செய்ய வேண்டும் எப்படி என்றுதான் வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. நாளடைவில் இது தேங்கிட்டே போயிட்டு இருக்கு. ஏன் இப்போ பிராமணனில் கூட சில பேர் பண்ணுறது கிடையாது. ஆகவே எல்லாரும் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா,
அன்னைக்கு வந்து கார்த்தால எழுந்துட்டு என்ன பண்ணுறலாம், முதல் நாள் வந்து பொங்கல் வைப்பேன். அந்த பொங்கல் வைக்கும் பொழுது அந்த பொங்கல் வைக்கும்போதே என்ன பண்ணுறேன்னாக்கா, பெரும் பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே, அதாவது கூடுதலாகவே சர்க்கரை பொங்கல், கூடுதலாகவே பச்சரிசியில் வந்து வெள்ளை சாதமும் பண்ணிங்கோ. சர்க்கரை பொங்கலும் பச்சரிசியில் தான் பண்ணணும். அந்த சுத்தாரணமாக இருக்கக்கூடிய வெள்ளை எண்ணமும் சாதாரண எண்ணமும் பண்ணணும். அப்படி அதை நீங்கள் வந்து பண்ணினேன்னா அதை பண்ணி வச்சுட்டு எல்லாரும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரும் சாப்பிட்ருவேள். அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு அந்த சக்கரை பொங்கலையும் அன்னத்தையும் அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த அதிகாலையில் பொங்கல் அன்னைக்கு மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்துடணும். எழுந்துட்டு இதை வந்து எப்போ எந்த மணியில் வைக்கணும் அப்படின்னாக்கா, நேரமானது காலை 5 மணி முதல் 6 மணிக்குள்ளாக செய்ய வேண்டும். அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுமே வரணும் இதுக்கு. அது எப்படின்னாக்கா, கொஞ்சம் போகிறோம் அந்த வெள்ளை சாதத்தை எடுத்துங்கோ. ஏன்னா எல்லாரும் மறுபடியும் சாப்பிட்ணும். அதாவது இந்த முதல் நாள் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா, சாம்பார் வைப்பேன். அப்புறம் இந்த 7 காய்கறிகள் பதார்த்தங்களை வந்து பொரியலாக பண்ணி வச்சுருப்பேன். அதில் வந்து மீன் இருக்கும் கண்டிப்பாக. அந்த பொரியல் எல்லாத்தையும் அந்த சாம்பார்லேயே போட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா நீங்கள்லாம் சாப்பிட்ட பிறகு அதை வந்து கொதிக்க வச்சு இந்த காயெல்லாம் அதுலேயே போட்டு ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு அதை அப்படியே செஞ்சு வச்சுக்கிட்டோ. மறுநாளைக்கு கார்த்தால இந்த கணுப்புடியை வச்சுவிட்டு நீங்கள் வந்து அந்த யார் யாரெல்லாம் கணுப்புடி வச்சாலோ அத்தனை பேரும் கண்டிப்பாக அதை வந்து குளிக்காமையே சாப்பிட்ணும். அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் போகிற வெள்ளை சாதத்தை எடுத்துங்கோ. உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பேர் ஸ்திரீகள் பெண்கள் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, அப்புறம் சுமங்கலிகள் எத்தனை பேர் இருக்கு, அத்தனை பேரை கணக்கு பண்ணிங்கோ. அத்தனை பேரை கணக்கு பண்ணிட்டு அவளுக்கு தகுந்தார் போல ஒவ்வொருவருக்கும் ஒரு உருண்டைன்னு கணக்கு. சக்கரை பொங்கல் ஒரு 2 உருண்டை வரும். சக்கரை பொங்கல் மட்டும் சக்கரை பொங்கலை 2 உருண்டையாக உருட்டிங்க ஒவ்வொருத்தருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கனாக்கா, வெள்ளை சாதத்தில் வெள்ளை உருண்டை 1 பிடிச்சிங்க. மஞ்சள் பொடியை போட்டு மஞ்சள் பொடியை அந்த சாதத்தில் கலந்து மஞ்சள் உருண்டை பிடிச்சிங்க. அதுக்கப்புறமா குங்குமம் கொஞ்சம் ஓரம் கலந்துங்கோ. குங்குமத்தை கலந்துட்டு அதை சிவப்பு உருண்டையாக கொஞ்சம் ஓரம் பிடிச்சி வச்சுக்கோ. இல்லைனாக்கா மஞ்சள் பொடியையும் சுண்ணாம்பையும் கலந்தேனாக்கா தானே அது சிவப்பாயிடும். அந்த சிவப்பை வந்து அதில் போட்டு அந்த உருண்டையை பிடிச்சி வச்சுக்கோ. பிடிச்சி வச்சுட்டு எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கு பிடிச்சிங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா, முதல்ல சக்கரை பொங்கலை வைக்கணும் புடிய. அதுக்கப்புறம் வெள்ளை கலராக இருக்கக்கூடிய அந்த பிடியை வந்து கணுப்பிடியை வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிவப்பு மறுபடியும் சக்கரை பொங்கல் வைக்கணும். 5 மொத்தம் கணக்கு. இந்த 5 வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் அவா வைக்கணும். முதல்ல பெரியவாள்லேருந்து சின்னவா கடைசியாக வைக்கணும். அதை எப்படி வைக்கணும், எதில் போட்டு வைக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்கள் வீட்டில் மொட்டை மாடியானது இருக்கும். அந்த மொட்டை மாடியில் போயிட்டு ஒன்று நுனி வாழையை போட்டுங்கோ. நுனி வாழையை போட்டு, அதாவது வடக்கு பக்கமாக நுனியை வச்சுக்கிட்டு, நீங்கள் வடக்கு பக்கமாக இருக்கணும் அந்த நுனி. நீங்கள் மேற்க பார்த்து நிற்கணும், அது கிழக்க பார்த்து இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி நுனியை வந்து வடக்கு பக்கமாக பார்த்து போட்டுவிட்டு, இல்லைனாக்கா மஞ்சள் கொத்து வாங்கி வச்சுருப்பேன். அந்த மஞ்சள் கொத்தில் இருக்கக்கூடிய அந்த நுனி இருக்கணும், அது வடக்க பார்த்து இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 3 இலையை எடுத்து போட்டு அதை வச்சுவிட்டு எல்லாரும் அவா நான் இதில் எப்படி வந்து அந்த உருண்டையை வைக்கணும்னு சொன்னனோ அந்த மாதிரி கணுப்பிடியை வச்சுவிட்டு, அந்த கணுப்பிடி அந்த வாழை இலையில் முன்னால் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதெல்லாம் வச்சுவிட்டு ஊதுவத்தியை முதல்ல காட்டுங்கோ. ஊதுவத்தியை காமிச்சுட்டு அப்புறம் அந்த வெத்தலை பாக்கு பழத்தை நைவேத்தியம் பண்ணுங்கோ. நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த கணுப்பிடி வச்சிடணும், அதுக்கு வந்து தீபாராதனை பண்ணுங்கோ. தீபாராதனையை பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா, நேரம் வந்துருங்கோ. நீங்கள் பாட்டுக்கும் அது வந்து காக்கா வந்து எடுத்துட்டு போகும். நீங்கள் வந்துருங்க நேரம் வந்துட்டு, ஏன்னா வெடிக்காத்தாலே தான் பண்ணணும். சூரிய உதயத்துக்கு முன்னே தான் கண்டிப்பாக பண்ணணும். அத்தை சூரிய உதயம் ஆயிடுத்துன்னா பண்ணுறதுல பிரயோஜனம் கிடையாது, பலன் இல்லை. அப்படி செஞ்சுட்டு நேரம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உள்ளே வரக்கூடாது, வீட்டுக்கு உள்ளே போகக்கூடாது. ஏன்னா இது வந்து கணு தீட்டுன்னு பேர். அதனால் அப்படியே வாசல்லே எடுத்துமே எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாரும் ஒரு தட்டில் போட்டு கசிஞ்சு ஆளுக்கா ஒரு உருண்டை முதல்ல சாப்பிட்ருங்கோ. சாப்பிட்டுட்டு எல்லாரும் எண்ணெயே தேய்ச்சிக்கணும்.
எண்ணெயை ஸ்திரீகள் அத்தனை பேரும் எண்ணெயை தேய்ச்சிட்டு தான் இன்றைக்கி ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய அந்த பகிஷ்டை அப்படின்னாக்கா மாதம் மாதம் வரும் உங்களுக்கு பெண்களுக்கு இயற்கையாகவே. அந்த மாதவிடாய் நாட்களில் வந்து என்ன பண்ணுவேன், தீட்டு போயிடுத்துன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு வரலன்னா அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து எண்ணெயை தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளேயே வரணும். வந்துட்டா இன்றைக்கி என்ன சமையல் சமைக்கணும் அப்படின்னா புளியானது சேர்க்கப்படாது, சாம்பார் செய்யக்கூடாது, ரசம் செய்யக்கூடாது, எல்லாமே வந்து கலவசாரமாக தான் இருக்கணும். பொரியல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க அது வந்து அந்த கடுப்புடி வச்சதுக்கு திருஷ்டியானது உங்களுக்கு கழிஞ்சிருக்கு. அந்த திருஷ்டி கழிஞ்சதுனால அன்றைக்கி சாப்பிட வேண்டிய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அதை தான் சாப்பிடணும். என்னன்னாக்கா புளியோதரை, புளி சாதம், சக்கரை பொங்கல், பருப்பு வடை, முப்பருப்பு வடைன்னு வேறு. அன்றைக்கி வெங்காயம் போடக்கூடாது தான். அதுக்கப்புறம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் போட்டு நீங்கள் சாப்பிட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. முப்பருப்பு வடை என்னென்ன பருப்பு, துவரம் பருப்பு கொஞ்சோண்டு, 4 உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டு அதை அரைச்சி வடையாக தட்டி அதை வந்து தட்டிக்கணும். தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி கலவை சாதமாக பண்ணி அன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்ணும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்கா பருப்பு தொகையல், அதாவது வெறுமனே தேங்காயை போட்டு கடலை பயிரை போட்டு அரைச்சி அதை பருப்பு தொகையெல்லாம் சாப்பிட்ணும். பருப்பு தொகையல் தான் செய்யணும், புளி போடக்கூடாது அதில் முக்கியமாக. இந்த மாதிரி செஞ்சேன்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த கணுப்புடியை வச்சேன்னா உங்களுடன் ஸ்திரீகளோடு உடன் பிறந்த உங்கள் சகோதரர்கள் உங்கள் மீது மிக 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 அந்யோன்யமாக கண்டிப்பாக இருப்பார்கள். இதைத்தான் வேத தர்மசாஸ்திரமானது சொல்கிறது. ஆனால் கேட்கலாம் நீங்கள், எனக்கும் எங்கள் அண்ணன் தம்பிக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து உறவானது முறுக்கி போயிடுச்சு, இனிமேப்பட்டு வந்து அவெல்லாம் வரமாட்டா அப்படின்னாக்கா அது அவர்களுடைய ஒரு பிடிமானம், அவர்களுடைய எண்ணம். அந்த துரெண்ணத்தில் அவள் போகிறாள்னாக்கா அதை விட்டுடுங்க. இருந்தாலும் நீங்கள் செய்யறதுனால அவள் என்னைக்கான ஒரு நாளாவது நம்மள்கிட்ட வரமாட்டாளா அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை செய்யறது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரொம்பவும் பிரமாதமாக நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக நன்றாக இருப்பீர்கள். இதில் வந்து பிராமண வர்ணத்தை தவிர மீதி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா மறுநாளைக்கு அசைவம் செஞ்சுதான் நாங்கள் சாப்பிட்டு பழக்கம், எங்களுடைய இது வந்து அதுதான் செய்வோம் அப்படின்னுட்டு சொல்கிறேன். புலால் தான் உண்ணுவோம் அப்படின்னுட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன். இந்த தை மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் நாள் ஆகிய இந்த 3 நாளுமே தயவு செய்து புலால் உண்ணும் அன்பர்கள் புலாலை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் க்ஷேமமாக இருப்பீர்கள். அதற்கு பிறகு சாப்பிடுங்கள். உங்களை சாப்பிட வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன், அது மகா பாவம். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் இந்த 3 நாள் மட்டும் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. இதை வந்து நம்ம மூதாதையர்கள் அதை வந்து பழக்கத்தில் கொண்டு வந்துட்டான். அதை நாம் வந்து செய்யக்கூடாது. தர்மசாஸ்திரம் அதை தான் சொல்கிறது. மொத்தத்தில் வந்து தர்மசாஸ்திரம் புலாலே உண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. அப்படி புலால் சாப்பிட்டோம்னாக்கா நம்ம வந்து அரக்கர்களுடைய புத்தியானது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் அது உங்களுக்கு பழக்கமாயிடுத்து. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிங்க. இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த விசேஷத்தை இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அனைத்து ஸ்திரீகளும் பெண்களும் குழந்தைகளும் சுமங்கலிகளும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை செய்வதனால் உங்களுக்கு என்ன பலன்? உங்களுடன் உடன் பிறந்த சகோதரர்கள் தங்களிடம் மிகவும் அந்யோன்யமாகவும் பாசமாகவும் இருப்பார்கள். உங்களுடைய உடல் நலமானது மிக மிக பிரமாதமாக இருக்கும்.
உங்களது குடும்பமானது மிக மிக க்ஷேமமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற காரணம் யாருனாக்க அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்திரீகள் தான், பெண்கள் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.